நருட்டோ கிளாசிக்கில் நம்ம உராச்சிமாரு பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்திருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த சிஷு புள்ளிங்களையுமே கூட்டு வந்து லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல நின்று பார்த்தீங்கன்னா அவனோட பாம்புகளெல்லாம் விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம நருட்டோ சாஸ்கே எல்லாம் ஊருக்கு வெளியில் நம்ம காரா கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சண்டை எப்படி இருக்கும்ன்றத அந்த எபிசோட் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இருசன் சரட்டோபி தாத்தா நம்ம உராச்சிமாரு கூட பார்த்தீங்கன்னா 1v1 சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உராச்சிமாரு லார்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒக்காகவே பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் பண்ணி சண்டை போட விட்டுருப்பாரு. அதே இந்த பக்கம் பார்த்தா லீஃப் வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ல நம்ம உராச்சிமாரோட ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட பாம்புகளை விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு லீஃப் வில்லேஜ் ஷினோபி ஆளுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்புங்களெல்லாம் நிறுத்த முடியல. அவங்கள என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு பாம்பையுமே பார்த்தீங்கன்னா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அனகொண்டா பாம்புங்கள்லாம் லீஃப் வில்லேஜுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா பில்டிங்குமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் ஷினோபிகள்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆடி போய் நின்றுட்டு இருக்க அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க சமன் ஜுட்சு பண்ணுவாங்க. வானத்துலேருந்து ஒரு பெரிய தவக்கலையாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அனகொண்டா பாம்பு மேலே வந்து அந்த பாம்பு காலத்தையும் கொலை பண்ணும். தவளைன்னு சொன்னோடனே உங்கள் பாதி பேரில் கண்டுபிடிச்சிருப்பீங்க வந்திருக்கிறது யாருன்றது. வேற யாருமே இல்லை, த மாஸ்டர் ஜிராயா சென்சே தான் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஏற்றியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. லீஃப் வில்லேஜ் அழிக்கணும்னா அது என்னை தாண்டி தாண்டா அழிக்கணுன்றதை நம்ம ஜிராயா சென்சே நிரூபிச்சிருப்பாரு.